الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم لو كنت آمرا أحدا أن يسجد لأحد لأمرت المرأة أن تسجد لزوجها. رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அஜ்மா அமைப்பினுடைய தலைவர் என்னுடைய உஸ்தாத் முஃப்தி அவர்களே மற்றும் அதனுடைய உதவியாளர் இம்தியாஸ் மற்றும் அதனுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் மதீன், அதே போன்று அஜ்மா அமைப்பினுடைய ஏழைய அனைத்து உறுப்பினர்களுக்கும், அதே போன்று இன்றைய நிகழ்வை இந்த மாலை பொழுதில் சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் இதில் பயன்பெற வேண்டும் என்ற பின்னுக்கு சத்தம் கேட்கறது தான் பாரு. பின்னுக்கு சத்தம் கேட்கிறப்போ போய் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்னும் நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை மீண்டும் தெரிவித்துவதாக. நேரம் தரப்பட்ட நேரமும் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு உரிய நேரத்தில் ஆரம்பிக்க முடியாமல் போனதன் காரணமாக தரப்பட்ட நேரம் குறைக்கப்பட்டுவிட்டது. எனவே அதற்கு ஏற்றவாறு என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரர்களுடைய தாய்மார்களே, எனக்கு தந்த இந்த தலையங்கம் கணவன் மனைவி என்று சொல்லும் பொழுது, நான் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு முன்னால் பொதுவாக கணவன் மனைவி என்ற அதே வார்த்தை தாய் தந்தை என்றால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தாய் தகப்பனாக இருப்பார். என்னுடைய தந்தை அல்லாவிடத்திலே போய் சேர்ந்து விட்டார்கள். அல்லாஹ் அண்ணாவுடைய கபரைகளை சுமந்தார். அதே போன்று நான் நினைத்தேன், இங்குள்ள தாய்மார்களுக்கு ஏதாவது புத்தி சொல்வதாக இருந்தால், ஒரு உபதேசம் செய்வதாக இருந்தால், நான் இங்கு வருவதற்கு முன்னால் என்னுடைய தாயத்திலே எனக்கு 50 வருடம் தாண்டிவிட்டது. இந்த 50 வருட காலத்திலே என்னால் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்டுவிட்டுத்தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கின்றேன். அதே போன்று திருமணம் முடித்து 20 வருடங்கள் தாண்டி போகின்ற இந்த காலகட்டத்தில் மனைவிமார்களை பற்றி நல்லதையோ இலைகளையோ சுட்டிக்காட்டக்கூடிய என்னிடத்திலும் பல குறைகள் இருக்கலாம். அந்த வகையில் என்னுடைய மனைவியிடத்திலும் நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த தலைப்பில் பேசக்கூடிய இடத்தில் பல குறைகள் இருந்திருக்கலாம். எனவே அந்த காலத்தை திருமணம் பேசியதிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் உள்ள காலத்தில் நான் பின்னால் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்துக் கொள்ளுமாறு நான் என்னுடைய மனிதத்தில் கேட்டுக்கொண்ட இடத்தில் வந்திருக்கின்றேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, சில நேரம் சில உபதேசங்களை செய்யும் பொழுதோ அது யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு பிரயோஜனம் தர வேண்டும் என்றால், உதாரணமாக தொழுகையை பற்றி பேசினால், அந்த தொழுகை தொழுது பேசினால், தொழக்கூடிய ஒருவர் பேசினால் அதனுடைய பிரதிபலிப்பும், தொழுகையை பொறுப்போக்கு செய்துவிட்டு தொழுபவரை போன்று நடித்துக் கொண்டு பேசினால் அதனுடைய பிரதிபலிப்பு வித்தியாசமானது. என்னுடைய தலைப்பு கண் குளிர்ச்சியான கணவன் மனைவி.
கண்குளிர்ச்சியான கணவன் மனைவியோரும் இந்த இந்த உறவை பொறுத்தவரையில் கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்கள், இந்த கணவன் மனைவியுடைய வாழ்வு எப்பொழுது நிகா முடிக்கிறோமோ, நிகா முடிச்சுட்டாங்க, அதிலிருந்து ஆரம்பமாகி இந்த தொடர் இதுல சரியான முடிவு வந்து சுவர்க்கத்துல போய் முடியும். சுவர்க்கத்துல தான் முடியும். எங்களுக்கு தெரியும், சுவர்க்கத்துல கணவன் மனைவியாகத்தான் இருப்பாங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க வந்து கணவன் மனைவியை பற்றி இவ்வளவு பேசுனா உம்மா வாப்பான்னா உம்மாவும் வாப்பாவும் கணவன் மனைவி தானே, அவங்க வேற இருப்பான். நானும் என் மனைவியும் சுவர்க்கத்துல வேறு, நீங்களும் கூட கணவன் மனைவியா, நீங்க எல்லாம் வேறு வேலையா, நாங்க வேறு வேலையா கடைசி வரையும் போற பயணம். இந்த பயணத்துடைய ஆரம்பம் கண்ணியமானவர்களே, இது ஆரம்பம் சரியாக அமைச்சிட்டா அதுக்கு பின்னால அந்த பிரதிபலி பிள்ளைகள், அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்தால் அவர்களுடைய மாமா மாமி, அது பெரிய ஒரு பகுதிக்கு எங்களுக்கு ஒரு பொறுப்பு தரப்படுது. அந்த வகையில் இந்த குடும்ப வாழ்க்கை இதை பற்றி பேசக்கூடிய அல் குர்ஆனுடைய வசனங்கள் கிட்டத்தட்ட சூரத்து தலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா இருக்கின்றது. அந்த சூறாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்ப வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய பயம் எவ்வளவு அவசியம் என்பதை நினைவூட்டுவதற்காக தலாக் சொல்றது கணவன் மனைவியாக திருமணம் முடித்ததிலிருந்து யாருமே அவசரப்பட்டு யோசிக்க கூடாத தலையங்கம், இருந்தாலும் திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட தலையங்கம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான், நல்ல தக்வா உள்ள குடும்பமாக, அல்லாஹ்வை பயந்த குடும்பமாக நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய பயணத்தை இப்படி நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் நல்லதாக்கி சிறப்பாக்கி வைப்பான், கண்குளிர்ச்சியாக்கி வைப்பான், கல்வுக்கும் ஆறுதலாக்கி வைப்பான். கண்ணியமானவர்களே, அந்த வகையில் கணவன் மனைவி என்ற இந்த வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அவனிடத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய பயம் உண்மையிலே திருமணம் முடிக்கும் பொழுதே அங்கே ஞாபகம் துன்கஹுல் மர்அத்துல் அர்பஇன், ஒரு பெண்மணி 4 விடயங்களுக்காக வேண்டி அவர் திருமணம் செய்கின்றார். அதாவது திருமணம் முடித்துக் கொடுக்கப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, யார் அதுல வெற்றி அடையக்கூடிய வழி, அதாவது எந்த கணவன் அதில் வெற்றி அடைவார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகான முறையில் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதாவது தீனுள்ள பெண்மணியை நீ திருமணம் செய்து வெற்றி அடைந்து கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அந்த வகையில் தீனுள்ள பெண்மணியை தேர்ந்தெடுத்தால் வெற்றி கிடைக்கும் என்றிருந்தால், தீன் இல்லாத பெண்மணியை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை முழுக்க ஒரு சோதனை என்று நாம் மாட்டிக்கொண்டோமாயிருந்தோம். அந்த வகையில உண்மையிலே ஏதோ திருமணம் முடிச்சுட்டோம், இப்ப நாங்க தீனுக்குள்ளால இல்லாட்டி நம்ம தீனுக்குள்ளால வருவோம், இப்போ வரலாட்டி நாங்க பெரிய ஒரு பாராளத்தை நோக்கி போறோம் என்றது அர்த்தம் தான் நமக்கு வரும். அந்த வகையில திருமணம் முடித்து வரக்குள்ள
கணவன் மனைவியாக வரக்குள்ள அந்த வாழ்க்கையை எங்களுக்கு நினைச்ச மாதிரி ஆரம்பிக்கல. ஜப்பான்களுக்கு பேச வேண்டிய வந்திருக்கிற என்னன்னா, இந்த வாழ்க்கை வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு நிக்காக முடிக்கக்குள்ளே டாக்குமெண்ட் எடுத்து வைப்பை போட்டு வந்தேன். அப்படித்தான் இங்குள்ள ஏற்பாடு. அப்ப குடும்ப வாழ்க்கைன்னு சொல்றது உம்மட்ட படிக்கவும் இல்ல, மாமிட்ட படிக்கவும் இல்ல, மாமட்ட படிக்கவும் இல்ல, மாமட்ட படிக்கவும் இல்லை. பிரச்சனை வரத்தான் செய்யும். அதனால நாங்க இந்த கட்டத்தில் இப்ப எப்படி நடக்கிறது என்ற விடயங்களை நாம இன்னைக்கு இன்னும் தெளிவாக நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா தான் இதுக்கு பின்னால் வாழ்க்கையை சரியாக அமைச்சு கொள்ளையில நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைக்கு மேலான பிரச்சனை போய் நீக்குது. அந்த வகையில நாங்க இந்த பிரச்சனைகள் வெளியாகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி செய்ய வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முதலாவது விளைக்கணும் இந்த நிக்காக திருமணம் சொல்றது ஒரு இபாதத். நிக்காக சுன்னத்தி, இது என்னுடைய வழிமுறையை சேர்ந்தது, என்னுடைய சுன்னா என்பதாக சொல்லலாம் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில நாங்க எங்களுடைய இபாதத்தாக பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இந்த இபாதத்தை எப்படி செய்யணும், நாங்க எப்படி வாழணும் என்ற விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அல் குர்ஆன் மூலமாகவும் அல் ஹதீஸின் மூலமாகவும் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, திருமணம் முடிச்சுட்டா அதுக்கு பின்னால அந்த கணவனுக்கு மனைவி முதலாவது தேவைப்படுற விஷயம் என்னன்னா புரிந்துணர்வு. புரிந்துணர்வு தான் முதலாவது. புரிந்துணர்வு இல்லாட்டி அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகும். இதுல எந்த விதமான சந்தேகமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட நடந்த முறைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார பழக்கின முறைகளும் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணங்கள் செய்திருக்காங்க. 11 திருமணங்கள் செய்திருக்கிறதா சில இஸ்லாத்தை பற்றி தெரியாதவங்க இதை பற்றி பேசக்குள்ள வேற நோக்கங்கள் நினைப்பாங்க. இது ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒவ்வொரு மனைவிமாரையும் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு வஹீயின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீ அறிவிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்து வச்சாங்க. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தஸவ்வஜ்து ஷைஅன் மின் நிசாஇ வலா தஸவ்வஜ்து ஷைஅன் மின் பனாதி இல்லா பிஇذن ஜாஅனி பிஹி ஜிப்ரீல் மின் அல்லாஹ். அதாவது எந்த ஒரு மனைவியை நான் திருமணம் முடிக்கவும் இல்லை, எந்த பிள்ளைகளையும் நான் திருமணம் முடிச்சு கொடுக்கவும் இல்லை. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வானலோகத்திலிருந்து அனுமதி தந்து இப்படித்தான் செய்யணும்னு சொல்ற அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையாகவே நான் இந்த திருமணம் முடிச்சதும் இந்த பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுத்தோம். என் கண்ணியமானவர்களே, இப்ப இந்த திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விதமான அரபிகள்ல முடிச்சாங்க. அதே போல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க வந்து அந்த யஹூதிகள் அந்த பரம்பரைகள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனைவிமாரோடையும் மிக சரியாக மிக அழகாக அந்த புரிந்துணர்வு சொல்றத மிக சிறப்பாக வழிகாட்டி போனாங்க. அதுல எங்களுக்குள்ள பிரச்சனை ஒன்று இது என்னன்னா, கணவன் மனைவியை பற்றி விளங்கல, மனைவி கணவனை பற்றி விளங்கல, அல்லது விளங்கினாலும் அந்தஸ்து பிரச்சனை, ஈகோ பிரச்சனை. இது மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த புரிந்துணர்வு அந்த தலைவர்கள் வர பிரச்சனைகள். கண்ணியமானவர்களே, இதுல 2 பேருக்கு தேவையானது விட்டு கொடுத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஆயிஷாவே உனக்கு கோபம் வந்திருக்கிறதுன்னு சொல்றது நான்
லேசா கண்டுபிடிச்சு. கண்ணியமான சகோதரர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, இது உங்களுக்கு தான். வைஃபுக்கு கோபம் வந்தீங்களே, வந்து நான் இதை கண்டுபிடிச்சேன். எப்படி வைஃபுக்கு கோபம் வந்தீங்கிற எப்படின்னு கேட்டாங்க. ஆசிரியர் யாரும் சொல்லலாம். அது எப்படி பொதுவாக அரபிகள் ஒரு பழக்கம் பண்ணி வந்தாலே அல்லாஹ் சத்தியமாக அது நாங்கள் சொல்ல பேச்சுவார்த்தை பொதுவாக ஆஷாவதி அல்லாம நபிசல்லாம் சொன்னா வந்து எப்ப நீ முஹம்மது அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்வையோ அப்ப நீ என்னால கூலாய்க்கிறேன். அதே போல இப்ராஹிம் நபியுடைய ரப்பின் மீது சத்தியமாக அப்படின்னு நீ சொன்னா எனக்கு தெரியும் என்னோட கொஞ்சம் சின்ன ஒரு சிக்கல் ஒன்றைக்குன்னு சொல்லி எனக்கு விலகும். எவ்வளவு நுட்பம் பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு வேற பதில் சொன்னா வந்து பதில் சொல்லி ஆறுதல் படிச்சினாங்க. யாரும் சொல்லலாம் வார்த்தை நம்ம சொன்னாலும் என் உயிரை விட மேலான அவங்களை நேசிக்கிறேன் சில வார்த்தையை சொல்லி அதை முடிச்சாங்க. அது இல்லை சப்ஜெக்ட். அது எங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் என்னன்னா மனைவி தோற்கடிக்கிறார், கணவன் தோற்கடிக்கிறாரா அப்படி அதை நான் அறிஞ்சு கொள்ளாம வாழ்ந்ததுனால எங்களுக்கு இந்த புரிந்துணர்வு பிரச்சனை வரையில என்னால் விலகாட்டி எல்லாத்தையும் விலக்கி கணக்கெடுக்காம பெருமை அடாவடித்தனம் இந்த அடக்குமுறை இதெல்லாம் இந்த ஜாலியா காலத்துக்கு வந்தது. கண்ணியமானவர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனைவிமார்கள் செல்லக்கூடிய இந்த பகுதி இதை பேசக்குள்ள உங்களுக்கு சந்தோஷமைக்கும். அடுத்தது கொஞ்சம் மாற்றி செல்லக்குள்ள அவங்களுக்கும் சந்தோஷமைக்கும். எப்படியோ ரெண்டு பக்கத்துக்கும் சந்தோஷம் கவலைகள் ரசூலுல்லாஹும் அல்லாஹ்வும் சொல்லி தந்ததை நான் சொல்லிட்டு போக வந்தீங்க எனக்கும் சேர்த்து தந்தேன். அந்த வகையில மனைவியுடைய அந்த கவலோடிக்கிறாவா, கோபத்தோடிக்கிறாவா, சிரமத்தோடிக்கிறாவா, என்ன செய்யணும் இதை விளங்காத ஒரு கணவன் அது வாழ்க்கை ஓட்டையாது. வாழ்க்கைக்கு ஓன்றாது. உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தெரியும், வைத்த பிரச்சனையும் தெரியும். வைத்த முகத்தை பார்த்து விளங்க தெரியா, பேச்சை பார்த்து விளங்க தெரியா. கம்பெனி நடத்துற மாதிரி இப்போ ஒத்தரைப்பார் வந்து கெம்பா வேலைக்கு போவாரு, இன்னொருத்தர் வந்து 50 பேரை வச்சு 60 பேரை வச்சு 10 பேரை வச்சு கம்பெனி நடத்துவாரு. இவர் அவங்களோட ஸ்டைல வந்து வைப்பே நடத்துவாங்க. அது ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇன் இருக்குது. அது பெண்கள் வந்து செல்லணும். பெண்களை வழி நடத்துறது கட்டுப்படுத்துறது ஆண்கள் தான். அதுக்கு முறையோட தான் கட்டுப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடும். சின்ன பிள்ளை மாதிரி ஆகி அந்த மனைவி மாத்திர அந்த அவங்கள அதான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும் உங்களில் மிகச்சிறந்தவர் கைருக்கும் லிஅஹ்லிஹி. உலகத்தை எல்லா இடத்துலையும் போய் நல்ல ஹஸ்ரத், நல்ல ஹாஜியார், நல்ல ஹாபிஸா, நல்ல நல்ல நிர்மல முதலாளி எல்லாம் செல்ல இன்னமெல்லாம் செல்ல நல்ல வழி தலைவர் எல்லா பேரையும் வழித்து வருவார். வைஃப்ட கேட்டா நல்ல அப்படியான நிறைய தலைவர்களும் ஹஸ்ரத்மார்களும் ஹாஜியார்மார்களும் பெரிய சச்சோமார்களும் எங்களை நடமாடி கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ் விரும்பல, அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பல. உங்களில் மிகச்சிறந்த ஹைர்னு சொன்ன வார்த்தை முக்கியமான கட்டங்களை தான் பாதிச்சு. ஹைருக்கும் மிகாகி உங்களுடைய மனைவிக்கு யார் மிகச்சிறந்தவனோ அவன் தான் மிகச்சிறந்தவன் சொல்லிட்டு நம்ம சிறந்த முடிக்கல. வகன ஹைருக்கும் மிகாகி நான் என்ன மனைவிக்கு மிகச்சிறந்தவனாக தான் பார்க்க முடியும். என் கண்ணியமானவர்களே, நேரம் குறைக்கப்பட்டவர்கள் இந்த நேரத்தை பேசுகிற அளவுக்கு நேரம் கிடைக்காத போல விளங்குதா அந்த அளவுக்கு புரிந்துணர்வு சொல்றாங்க. மிகவும் ஒரு நீண்ட மாதிரியான இருக்குது. பேசாமல் மீறா சுற்றி எல்லா தலைப்பையும் எடுத்தாலும் இதுல தான் வரும். அந்த வகையில மனைவி மாற்ற விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் வந்து அத்துன்யா மதாஉ நல்ல ஒரு ஹதீஸ் கேட்டு
அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. நல்ல மனைவியினரே, இவன் உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய கொடுக்கப்பட்ட நியமத்துகள்ல, உலகத்துல பொருட்கள்ல சாலிஹான மனைவினா ஆக நல்ல பொருள் சொன்னான். கண்ணியமானவர்களே, அந்த வகையில நாங்கள் இதை நல்லா விளைவிக்கணும். இந்த பகுதியை நாங்கள் பழுதாக்கினோம் சொன்னால் என்னோட வாழ்க்கை பழுதாகி போயிடும். உணர்வுகளை புரிஞ்சுக்கோவோ, உணர்வுகளை தெரிஞ்சுக்கோவோ. இதை தெரியாம நீங்க எவ்வளவு பெரிய ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளாகினாலும், எவ்வளவு படித்தவராகினாலும், எவ்வளவு பணக்காரனாகினாலும், உங்களோட மனைவி வீட்டுல வெந்து வெந்து வெந்திக்கிறேன்னு சொன்னால் அதுல எந்த விதமான கயிறும் வரமாட்டாது. அந்த வகையில மனைவியில உள்ள அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செஞ்சு காட்டினது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இறக்கம்டா, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி ஒரு பால் அரைஞ்சினாங்கன்னா அந்த பாத்திரத்தையே எடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு வாய் மட்டிடத்துல அப்படியே எடுத்து வச்சு குடிப்பாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்கணும். எப்படி எப்படி இருக்கிறோமோ கல்வை வச்சு கேட்டு பார்த்துவோம். நானும் என்ன கேட்டு பார்க்குறேன், நீங்களும் கூட கேட்டு பார்த்துக்குவோம். அந்த அளவுக்கே வச்ச இடத்துல வாய வச்சு குடிக்காட்டியும் பரவாயில்லை. கார கிளாஸை கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடையாலும் வாங்கி குடிக்க கிடைச்சா பெரும்பாக்கியமை அதிகமானவங்களுக்கு. அதனால கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு செஞ்சு காட்டிக்கிறான்னு பார்க்கணும். இப்ப மனைவிமாரோட நாங்க எப்படி நடக்கிறோம் பார்த்தா இல்லா மாஷா அல்லாஹ் சில குடும்பங்களுக்கு தான் செய்யறாங்க. சில குடும்பங்களை நம்ம பார்த்துக்கிறோம், இங்கே மீக்கிறாங்க, வேற இடங்கள பார்த்துட்டீங்க வந்து அவருக்கு எல்லா இடத்துக்கும் வைப்பு கூட்டிட்டு போகும். அதை இந்த வைப்பை கூட்டிட்டு போனாலும் நினைக்கிறேன் அது ஒரு குரூப். அது குரூப் ஆகி பேசுற வந்து இவங்க வேலையில எந்த நேரம் வாழ கூட்ட சுற்றுறேன். இது வந்து பயான் மாதிரி பண்ணமான்னு சொன்னாங்க. அதனால இப்படி சொன்னதும் விலங்கு. இது ஒரு குரூப். அந்த குரூப்புக்கு தானே இது வந்து பெரிய முஸ்லிமாரும் இல்லை, பெரிய பெரிய தலைவர்மாரும் இல்லை. இது சும்மா ஒரு வேற சமூகத்தில் இருக்கிற ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில வந்து வேலை இல்லாத குரூப் இல்லை, வேலை இருக்கிற அந்த ஆகினா ஒரு குரூப் சேர்ந்து இப்படி ஆட்களை வழி பண்றது. ஒரு நாள் நீங்க ஏமாந்துடுவாங்க. அந்த குரூப் தான் ஏமாறுமே தவிர வைஃபை கூட்டிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போற நீங்க யாரும் நிற்கிறீங்கன்னா சந்தோஷப்பட்டுவோம். இதே பூமியில வந்துட்டு போற நேரம் ஒரு முக்கியமான ஒருத்தர், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான், நான் பேர் அவர் அனுமதியில் சொல்லல. அவர் சொல்றார் வந்து ஏர்போர்ட்ல வச்சு பக்கத்துல யூஸ் முஸ்லீம் இருக்கிறாரு. அவர் சொல்றார் வந்து அதுல நான் வைஃபை எந்த அளவுக்கு நான் வைஃப் பண்ணிக்கிறேன்டா, நான் வைஃபை கூட்டின்னு போகாத இடமும் நீக்கிறேன்னா டொய்லெட் மட்டும்தான். மற்றபடிக்கு நான் எல்லா இடத்துலையும் இந்த வைஃபை கூட்டினா இந்த எனக்கு ஒரு ஹதீஸ் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் சாப்பாடு கூப்பிட்டா நான் ஆயிஷாவோட வருவேன் செல்ற செய்தியை சொல்லி அனுமதி கேட்டுக்கொள்வோம். அதாவது ஆயிஷாவோட விட்டுட்டு போய் நான் கூட்டிட்டு போறது. அதனால செல்ற சாப்பாடு வைஃபை கூட்டிட்டு வாரன்னு சொல்லி நீங்கள் போட்டு கஷ்டப்படுத்தின வாழ அந்த அளவுக்கு வைஃபோட போறன்றது, வைஃபோட இறக்கம்ன்றதுக்காக. அவர் இன்னொன்று சொன்னாரு, இது சஹாபாக்கள் இமாம்கள கதை இல்லை, இந்த ஜப்பான் உள்ள ஒருத்தர கதை. அல்லாஹ் நம்பர் செய்யட்டும். அதே போல எங்களுக்கும் எல்லாருக்கும் கணவன் மனைவி வாழக்கூடிய எல்லாருக்கும் அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கட்டும். அவர் அந்த நேரம் இப்போ மையவாடிகள் நிறைய வந்துடுது. அவர் அந்த நேரம் சொன்னாரு, நான் ஒரு 7 வருஷம் 10 வருஷத்துக்கு டீம் நினைக்கிறேன் நான். அவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, நான் இடம் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா கபருக்கு இடம் வாங்கி வச்சுக்கிறேன். ஏன் எனக்கு இது கபருண்டா நான் முந்துரும் அவர் முந்துரும் சரியா அடக்கிறதாலும் என் பக்கத்தில் அடக்கிறதுக்கு நான் தள்ளி கொடுத்து கபரும் வாங்கி வச்சுக்கிறேன். எப்படி கணவன், எப்படி மனைவி, எப்படி இறக்கம் சகோதரி, இதை கொஞ்சம் நாங்கள் எடுக்கணும். இது இல்லாததுனால மனைவியோடு உள்ள இறக்கம் இல்லா போனா அதுக்கு பிறகு அவளோட குடும்பத்தில் உள்ள விஷயங்கள் அது இது எல்லாமே அந்த வகையில முதலாவது விளைக்கணும். இவங்க கவலை எப்படி விஷயத்துல வரும் அதை பேசப்படாது. மனைவிக்கு கவலை வரும் எதை பேசினால், மனைவியோட உண்மை பேசினா வரும்டா சொல்லியா பேசுறாரு பார்த்து நல்லா கொண்டு கொடுக்குறேன். அப்படி நல்ல திட்டம் போட்டு கொடுக்குறேன்.
அவன் உண்மை சொன்னா கோவம் கவலை வருண்டா இவர் உண்மை மட்டும் தான் பேசுறேன். இல்லாட்டி அவன் குடும்பத்தில் ஒரு நாணவ தம்பியை சொன்னா கோவம் வருண்டா அந்த நாணவ தம்பி விஷயத்தை போட்டாதான் இவருக்கு நல்ல நோம். இன்னைக்கு நாங்கள் விஷயத்தான் செய்யணும் அப்படின்னு திட்டம் கொடுக்கும். அவர்களே, நாங்கள் எங்களோட மனைவியை மன்னிக்கணும், மறக்கணும். உலகத்துல கடைசி வரை வாழ வேண்டிய ஒரு ஒரு ஒத்தரைங்கிற கையில் பொறுப்பை தந்தீர்களா ஜவ்வஜ்துக பிந்தி பாப்பா இல்ல நான் அவங்கள ஜவ்வஜ்துக உஸ்தி என்ற தங்கச்ச இப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட பார்த்தாரு தானே. அதுக்கு பிறகு எந்த அளவுக்கு அந்த கணவன் உரிமைக்கிறேன்னு சொன்னா அதனாலதான் கணவன் இதை சரியா செய்யணும், உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அவன் ரைட் செய்கிறேன்னு சொன்னா அந்த கணவன் எந்த அளவுக்கு அல்லா ரைட்ஸை கொடுக்குறான்டா உம்மோட வாப்பட ஜனாசாக்கு கூட போவான்னு சொன்ன போவேன். அதை நல்ல பாடமாக்கிடுச்சு தெரியலனே. ஜனாதா போவான்னு சொன்னாலும் ரசூல்லா சொல்லுகிறாங்க. இப்படியோ தெரியல வாப்பமாருக்கு மாப்பிள்ளமாருக்கு இந்த மாதிரி ஹதீஸ்கள் எல்லாம் டக்குன்னு பாடம். 2ஆம் கல்யாணம் முடிக்கிறது 1666 வசனத்துல 2ஆம் கல்யாணம் முடிக்கிறது சொன்ன ஆயத்துக்கு பாடம். அது எங்க உருவானு இருந்தாலும் இவ்வளோ இங்கிருந்து தெரியும். அப்படி ஒரு ஆயத்தையும் அது மாதிரி உள்ள விஷயங்கள் கணவன்மார்கள்ட்ட இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது அவர்த்த ரைட்ஸல் பண்ணிட்டு தான் பாடமாக்கிச்சு. அதே மாதிரி பெண்களை செய்த பார்த்தாலும் அவங்களும் அவங்களோட பக்கத்து தான் செய்யுது. அது வேற பேசுவோம். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மாற்றினது போல நாங்க எங்கட அந்த மனைவிமார்கள்ட இந்த உணர்வுகளை விளங்கினோம் சொன்னா வாழ்க்கையில சரியான சந்தோஷமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, அதாவது ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு மருது அவர் எப்படிப்பட்டவர் இருப்பார்னா தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழும்புவார், எழுப்பிட்டு அவரும் தொழுவார், தண்ணி கொஞ்சம் எடுத்து முகத்தில் எப்படி தரிசிடுவார், மனைவி எழும்புவார், ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. யாராவது சிந்திக்கிறோமா? யாரெல்லாம் இப்படி செய்யறாங்களோ அந்த வீடு பரக்கத். இன்னொரு ஹதீஸ்ல லா கைர ஃபீ பைத்தின், ஒரு ஊரு அந்த வீட்டுல பரக்கத்தே இல்லை. இந்த இது மாதிரி சுபகுக்கு எதிர்பார்க்காம எழும்பாம தூங்குறாங்களே இந்த வீட்டுல எந்த விதமான கைரம் இல்லைன்னு சொல்லலாம். கண்ணியமானவர்களே, இப்படி நாங்க மனைவியில பார்க்கக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். மனைவிமார பொய் செல்ல வைக்குவாங்க. பொய் செல்ல வைக்கிற கணவனுடைய அந்த உரமானத்தான், கடுகடுப்பான தன்மை. அவர் காண்றவெல்லாம் பயப்படணும். கொஞ்சம் பேருக்கு அப்படியே தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே புன்முறுவலோடே தான், புன்முறுவலோடே தான். எப்போ என்ன கண்ட யாரும் பயப்படணும்னு நினைக்கல. இது சாட சும்மா அப்படி இந்த பாட்டுக்கு எப்படியோ வந்தவங்க எப்பவுமே சாட கொஞ்சம் காசி பாடம் மாற்றி இது வாங்கணும்னா ரைட். இப்ப என்ன பண்ணலாம், இவர் உட்காரணும், அவர் உட்காரணும், எழும்பணும், சலாம் செல்லணும், மடியணும், பயப்படணும், தடமாறணும். இது மனுஷன் நல்ல தன்மைகள். இது அதை கொண்டு போயிட்டு சரி வெளியில தான் ஒரு மாதிரி அதை செஞ்சிருந்தா மனைவியோட பிரபஞ்சத்தை காட்ட மாட்டோம். இதை காட்டல் அரசு சொல்லாங்க. நபி ஸல்லல்லாஹு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் ஏற்றுறதுக்கு அவன் கொஞ்சம் ஏறிக்கொள்ள கொஞ்சம் உயரத்தில் கொஞ்சம் குறைவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முட்டங்கால் எப்படி கொடுத்து அதுல ஏறுவாங்க. சஃபியா ரலியல்லாஹு ஏற்றி ஒட்டகத்தில் நாங்க வைப்ப பின்னால சில நேரம் டாக்டர் கோமன் தான் வானத்துல கதவு மூட முந்தி எக்ஸ்ட்ரா பிடிச்சாச்சு. அந்த அளவுக்கு அழுத்தம் வீக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, மனைவிமாரோட இறக்கம் காட்டுமோ, மனைவிமார்களை விளங்குமோ, விளங்கினு சொன்னா அங்கிருந்து உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும், பிள்ளைகளுக்கு இறக்கம் கிடைக்கும். ஒரு நேரம் கொஞ்சம் கோபம் ஆகிக்கிறான்னு சொன்னா அந்த கோபத்தை நாங்க ஒரு ஜோக்கோட இல்லாட்டி அவப்படுத்தி உங்களையில பொறுத்தவரையில லேசா மடக்கி தெரிந்தது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. உங்களையில லேசா சமாளிச்சுட்டு அந்த போல இல்லை. அந்த வகையில நாங்க இந்த மாதிரி விஷயங்களை மிச்சம் அதை கவனமாக இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறாங்க, அதாவது பெண்களை அந்த
நிர்வகிக்கிற பொறுப்பு ஆண்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த நிர்வாகம் என்ன தெரியுமா? 5 நேரம் தொழுதா வைஃப் தொழுறாவா? நீங்க இன்னைக்கு பகலுக்கு என்ன சாப்பாடு? லோர் தொழுதான்னு கேட்டா இல்லை, அங்க பார்க்கணும். லோர் தொழுதா மால் தொழுதா? முதலாவது எல்லாத்தையும் நிப்பாட்டுங்களே, அடுப்பு ஓ பண்ணிட்டு முதல்ல லோர் தொழுவோம், அந்த இடத்துல பார்க்கணும். கண்ணியமானவர்களே, அந்த வகையில பெண்களோட இந்த அதாவது மனைவிமாரோட நிர்வாகம் செலுத்தக்குள்ள எங்க எதை வச்சு நாங்க ஆதிக்கம் செலுத்தணும், எப்படி நிர்வகிக்கணும் சொல்றது நாங்க விளைவிக்கணும். விளங்காம வேற வேறமான ஆதிக்கம் செலுத்துறது அயமணியாச்சா அது இல்ல, இன்னும் அயமண்ணல பாருங்க 8 மணி ஆகுது. அது உண்மையா சொல்கின்றால் அப்படி ஒரு கட்டாயப்படுத்த கடமைகள் மேல வாங்க மேல. அதனால நாங்க அந்த பகுதியை அப்படி செய்யாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டினாங்களோ, எவ்வளோ இறக்கமாயிருந்தாங்களோ மனைவிமார்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொன்னாங்க அதாவது மதீனால இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் ஒரு பெண்களும் விளைக்கிறோம், நல்ல பெண்களாக நாங்கள் மாறோம். நாங்கள் கணவன்மார் அப்படி எங்களை வழிநடத்துறது போல நாங்களும் நல்ல பெண்களாக மாறணும், நல்ல பெண்களாக மாறணும், சாலையான பெண்களாக மாறணும். கணவன் பகுதி பெரிய ஒரு பகுதி. அந்த வகையில கணவன் பகுதியை சொல்லப்போல ஒரு பெண்மணிய திருமணம் முடிச்ச ஊர்கள் உள்ள பழக்கம் அதாவது பெண் வீட்டுல போய் தான் இந்த மாப்பிள்ளை போய் சேர்றது வழக்கம், ஊர்களில் வழக்கம் அப்படி. ஆனா பொதுவாக சரியிட்டா ஆண் மாப்பிள்ளோட வீட்டுல தான் பெண் சேரும். மதீனாவில் உள்ள பெண்கள் எந்த அளவுக்குண்டா அந்த பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாமி வீட்டுக்கு சேர்ந்தா அந்த மாமி மாமா அந்த மச்சான் மைனி அமைக்கிறார்களுக்கு ஒரு எந்த விதமான வித்தியாசங்கள் மாமாக்கும் மாமிக்கும் விளங்குமா? எங்களுக்கு ஒரு புள்ள கூடிக்கிற மாதிரி. மச்சானோ மைனியோ மகரம் பேணிய மச்சான் மைனின்னு சொல்லி நல்லா கூடினா கரைச்சல் அழைக்கிறது. மகரம் பேணி உதவிகள் தேவைகள் வரக்குள்ள குடும்பத்துல ஒரு ஆள் சேர்த்திக்கிற புதிய ஒரு ஆள் வேற ஒரு ஆள் மாதிரி இல்லாம அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையாக சொன்னாங்க மதீனாவாசிகள். அதை போல இப்ப ஆண்கள் எப்படி எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வருத்தம் வைக்கிறோம். கண்ணியமானவர்களே, பெண்கள் ஆகிய நீங்களும் இதுகளை புரிஞ்சுக்கணும். அதாவது நான் எப்படி கணவன் கோமாரவா இருப்பாரு, இதை நான் எப்படி விளங்குறேன்? அவர் கோமாந்திக்கிற டைமை பார்த்து போய் சொல்றது வந்து இறங்கக்குள்ள கேட்கிற அலப்பட்டது இதை வாங்கிட்டு வந்தா ஏற்கனவே வாகனம் கொண்டு போட்டு உடஞ்சி வித்து குழம்பி அடிச்சு தலை குழம்பி வித்து ஆகாது. வரக்குள்ளேயே கேட்கிற வாங்கிட்டு வரல, நாங்க கேக் செஞ்சு அவாசி வச்சு உனக்கு கேக் கொண்டு வாங்காது மாப்பிள்ளை போல சலாஞ்சி உள்ளுக்கு எடுக்கணும். மாப்பிள்ளைய போல உள்ளுக்கு எடுத்து கேட்க நிப்பாட்டி நாளே செஞ்சு கேளு, மாப்பிள்ளைய நாளை செய்யற வேலை இப்பயே செஞ்சுக்கோங்க, அது மரம் செய்யற வேலை. அந்த வகையில நாங்க இதெல்லாம் கொஞ்சம் விளங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதாவது சுஜூத் செய்யறதுக்கு அல்லாஹ்வை தவிர வேற யாருக்காலும் நான் சஜ்தா செய்ய சொல்றேன் என்றால் நான் கணவன்மார்கள் சஜ்தா செய்யறத கட்டளையிட்டு நாம் அந்த வகையில நல்லா விலை கொள்ளணும். கணவனுக்கு துரோகம் செய்கிற ஒரு மனைவி இருப்பான்னு சொன்னா அவர் நரகத்துக்குரிய வழியை தேர்ந்தெடுக்கிறது. கண்ணியமானவர்களே, சாலிஹான மனைவியாக நாங்கள் வாழ்வோம் சொன்னால் அந்த கணவனுக்கும் சரியான ஒரு கண்குளிர்ச்சியை எப்படி மாமா மாமி இந்த பக்கம் வைக்கிறோம் அந்த பக்கமும் நாங்கள் விலை கொள்ளணும். கணவன்ட வாப்பா, கணவன்ட உமா, கணவன்ட டாக்டர் அமைச்சு சில பொம்பளை கல்யாணம் முடிச்சா அதுக்கப்புறம் அந்த கணவன்ட குடும்பத்தாக்களோட கொஞ்சம் அந்த பிரச்சனை படுத்திக்கிற முடியாது. அங்குள்ள மைனி பிடிக்காது, சாப்பாட்டு போன நான் வர நீங்க போ அப்படின்னு அந்த மைனி எனக்கு செட்டா. கண்ணியமானவர்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின முறை இல்லை.
கணவன் எதை வச்சு சந்தோஷப்படுவாரோ, கணவன் தாத்தாவோட பேசினா சந்தோஷம் இருந்தால் நீங்க ஒரு உள்ளத்தை செஞ்சு சரி கணவனோட தாத்தாவோட பேசணும், கணவனோட தங்கச்சோட பேசணும். அவங்களோட குடும்பங்களோட ஒத்துமையாயிக்கணும். அந்த வகையில கணவன் அவர் என்னென்ன விரும்புறாரு, எப்படி விரும்புறாரு, அவரை சாப்பாடு மட்டும் இல்லை, அவர் எப்படி விரும்புறாரு, என்ன விஷயங்களை அவரோட உணர்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு பாராட்டி பொதுவாக நினைச்சுக்கோங்க, மனைவியாக இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் கணவனுக்காக வேண்டி அலங்கரிக்கிறது குறவு. அவங்க பொதுவாக இப்ப இந்த நிகழ்ச்சி ஒன்றுண்டா வேற கல்யாணம்டா அதுக்கெல்லாம் வேண்டி அலங்காரங்களை போவாங்க. இந்த கணவன் வாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வரக்குள்ள கொஞ்சம் எல்லைக்கு கொஞ்சம் நிற்பாங்க. நிற்கிறேன்டா அந்த அந்த மனைவிமார் கொஞ்சம் ரெடியாகி அவங்கள கொஞ்சம் அலங்கரிச்சுட்டு டைம் கொடுத்து நிற்பாங்க. கணவன்மார் வாங்கினதுக்கு அந்த பழைய ஹவுஸ் போட்டு இல்லை 2 மாதம் உள்ள போட்டும் முடிவாரியும் இல்லை, அப்படியே போயிட்டு தொடக்கக்குள்ளே தெரியுமா இருக்கு. அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அங்கே கண்டது பிரச்சனை, நான் இருந்தால் வீட்டு வாசலில் பார்த்தா 8 இது இப்படி வாக்குல இருக்குது. அவருக்கு என்ன சந்தோஷம் வரும், அவர் உணர்வு ஒரு சந்தோஷம் வருமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சகோதரிகளே. கணவனுக்காக வேண்டி உங்களை அலங்கரிச்சு நாங்கள் வீட்டில் அவர் வாரணத்துக்கு அவரை வரவேற்பதற்கு ரெடி ஆகிப்போம். அப்படி ரெடியாகி நபி ஸல்லல்லாஹு சொல்லி சொல்லிக்கிறார். அதனால வரக்குள்ள அவரை வரவேற்கிற ஒரு முறை உண்டு. அந்த முறையில அவரை வரவேற்று சந்தோஷப்படுத்தினா அவர்கிட்ட விஷயங்களை சாதிச்சுக்கணும். உங்களால லேசா மடக்குன்னு அவங்களால மடக்கிறதுக்கும் யாருக்கும் தெரியாட்டி பொங்கல தெரியும் எப்படி மடக்கணும். அது நடிப்பா செய்வோம், உண்மையா செய்வோம். உண்மையா செஞ்சு என்னமாலும் சாதிக்கணுமா, ஆளை கொண்டு நேராக வாங்கி எடுப்போம். அவர் வருஷம் போலாம் போயிட்டு வந்தாச்சு, உட்கார வச்சாச்சு. அவரோட நீங்க நல்லா கூலா உட்காந்து நல்லா தீவனை ஊற்றி கொடுத்து உட்கார வச்சு எல்லாம் முடிஞ்சுட்டு போறோம். இப்ப போடுவோம், ஒரு கேக் கதையை போடுவோம், இல்லாட்டி உடுப்பு கதையை போடுவோம், இல்லாட்டி பயணம் போற கதையை போடுவோம், ட்ரிப் போடுவோம். இப்ப சரியா போவோம். இது வரக்குள்ளே அந்த இருக்கிற இருக்கும் அப்படி பேசுற பேச்சும் அப்படி எப்படி போனோம்னா குடும்ப வாழ்க்கை சரி வராது. இந்த வகையில இதை எல்லாரும் ஒருத்தர் விளங்கி கணவன் மனைவிய குடும்பங்களையும் அவர்களுடைய உணர்வுகளை விளைக்கணும். அதே போல மனைவி கணவனுடைய உணர்வுகள் அதுகளை பற்றி நாங்கள் நல்லா விளங்கி நடந்து கொள்ள வேண்டிய மிச்சம் தேவை அளிக்கிறோம். இது இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. கண்ணியமான சகோதரிகளே தாய்மார்களே, அதுக்கு அடுத்தது அவசரமாக சொல்லி முடிக்கிறேன், டைம் முடியுது. கணவன்மார்களே, ஒழுங்கு நான் சொல்றேன், இந்த மனைவிமார்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லி நபிசல்லாஹு ஹதீஸ் நான் வீட்டில் சொல்லி ஹதீஸ். அதனால நீங்க டைம் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டோம், கடைசிக்கு தான் வீட்டுக்கு வா. சில மனைவிமார்களோட செய்திகள் எங்களுக்கு எந்த அளவுக்குண்டா சொல்ல இல்லாத செய்திகள் வருது. அதாவது வாரம் லேட் ஆகி படுக்கிறது, ஒரு மரக்கட்டம் மாதிரி அப்படியே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் திரும்பி போகுது. கண்ணியமானவர்களே, சில செய்திகள் இது சபையில செல்ல ஏலா உங்களுக்கு அர்த்தம் விலகு அந்த அளவுக்குள்ள சம்பாதிக்கிறேன். என்ன சம்பாதிக்கிறேன் இப்படி அந்த வகையில டைம் கொடுப்போம், நல்ல டைம் கொடுத்தோம். மனைவியோட உட்கார்ந்து எப்ப டீ குடிச்சேன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அசல் போற நேரத்துக்கு நான் உட்கார்ந்துக்கிறேன்னா, ஒரு இஷாவு போற நேரத்துக்கு நான் உட்கார்ந்து குடும்பத்தோட உட்கார்ந்து கடைசி எப்ப நான் பேசுறேன், இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த டைம் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ உலகத்துல ஆக பிஸியான ஒரு ஆளுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ பாரத்தை உமத்துல பாரம் அவ்வளோத்தை வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கும் டைம் கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கும் டைம் கொடுப்பாங்க, பேரப்பிள்ளைக்கும் டைம் கொடுப்பாங்க. கண்ணியமான சகோதரிகளே தாய்மார்களே, அந்த வகையில நாங்க 2 பக்கத்தையும் செஞ்சு வாழலாட்டி இங்க நிறைய பிரச்சனைகள். இப்ப தலா நேற்று மூணு கோல் பண்ணி தலா பண்ணிட்டு கோல் பண்ணி தலா எந்த அளவுக்கு சீப்பா இங்க வாங்குவோம் பார்த்தா சின்ன பிரச்சனை கோல் பண்ணி தலா பண்ணி விட்டுக்கிறார். கண்ணியமான சோழர்களே, கணவன் சொல்றதும் இப்ப இந்த காலையில் ஒரு செய்தி ஒருத்தர் மொத்தம் ஒரு நிலைமைக்குள்ளார். இன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு காலையில், ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட மனைவியோட தொடர்பு இல்லை. அல்லாஹ் சொன்ன சட்டம் மாறாது, அல்லாஹ் சொன்ன சட்டம் மாறாது. அவர் இதான் இப்போ கேட்டார். நான் சொன்னேன் இப்ப இதான் இருந்தா அங்க நேரத்தோட இதாகிது வேற சட்டங்கள் இருக்குது. ஆனா ஒரு தொடர்பு கணவன் இந்த மொத்த வேலை பட்டு இப்ப இதான் இருந்தா
சொன்னால் சும்மா அப்படி ஒரு அந்த ஜோக்கில் இந்த வாழ்க்கை. அந்த வகையில் சோழர்களே, இதனுடைய முடிவு இந்த விஷயங்களை செய்யத்தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். உங்களை பாதுகாக்கணும், ஒரு குடும்பத்தை பாதுகாக்கணும். அந்த வகையில் டைம் கொடுக்கறதுல ஆம்புலன்ஸ் சரியான மோசம். டைம் கொடுங்கோ. அதிகமானவங்க என்ன செய்யறான்னு சொன்னால், இவர் எப்பயுமே விளையாட போறதுக்கு டைம் இல்லைன்னா, இது சின்ன காலத்துலயும் விளையாடல, எப்பயுமே விளையாட, கல்யாணம் முடிச்ச போது விளையாடிக்கிறேன். இப்ப சில நேரத்தில் அப்பமா நிற்கிறேன், அப்பயும் விளையாட போற வைப்பு டைம் கொடுக்கல. உள்ள மெச்சாங்க இவங்க எல்லாருக்கும் போறது எப்படி டைம் கொடுக்குறது? 10-12 மணி ஆகாட்டியும் கூட்டாளி மாரோட பேசிப்பாரு. 10 இஷா வாங்கினு சொன்னால் ரூபா வாங்க வீட்டுக்கு மனைவியில பேசுவோம், பிள்ளைகள பேசுவோம், டைமை கொடுங்க, பிள்ளைகளுக்கு வளங்க, இதான் வாப்பா எப்படி அப்படின்னு சொல்லி செல்லுங்க பிள்ளைகள். இது 10-11 மணிக்கெல்லாம் வேண்டிய டைம். ஒரு 4-2 நாள் பிரச்சனை இல்லை. எந்த டைம்ல பார்த்தாலும் 10-11 மணிக்கு ஒரு கோல் அடிக்க வேண்டிய அப்பதான் ஓட்டு போவாங்க. 12 மணிக்கு தான் ஓட்டு போவாங்க. மார்க்கோ பிஸ்னஸ் நிற்கிறது. அதுல இன்னும் கொஞ்சம் ஓப்பாகி வைஃபை போயிட்டு பார்த்து சந்தோஷப்படுறா, பிள்ளைகளுக்கு சந்தோஷப்படுறா. அன்னைக்கு தந்தி சரி, ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 2 கிழமைக்கு அப்படின்னு பரவாயில்லை. இல்லை 2 நாளைக்கு தொடர்ந்து கணக்கை பார்த்தோன்னா கூட்டாளிமாரை கொடுக்கிற டைம் கூடயா, மனைவிக்கு டைம் கொடுக்கிற கூடியான்னு பார்த்தா மனைவிக்கு கொடுக்கிற டைம் தான், இந்த கூட்டாளிமாரோட செய்கிற டைம் தான் அதிகமாக கொடுத்துக்கிறேன். அந்த வகையில் அதிகமாக டைம் ஒதுக்குங்கோ. மனைவிமாருக்கு டைம் ஒதுக்கினா உங்களோட ஓதல் படிப்பு எல்லாம் பார்க்கணும். இது ஒன்றும் கிடைக்காது. சிலாபணம் செய்யறது அந்த ஸ்கூலில் விட்டா சரி, இந்த ஸ்கூலில் விட்டா சரி, இந்த மதரசாவில் விட்டா சரி, அப்படி ஒன்றும் நடக்காது. இந்த பிள்ளைகள பின்னால ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டுற பேரண்ட்ஸ் செய்கிறாங்க. அவன் டைம் கொடுக்குறான், அவன் டைமை பிள்ளைக்கு கொடுக்குற, அப்போ சேர்ந்து பிள்ளை கூட பிள்ளை பின்னால போற வார. அதே மாதிரி வைஃப் கணவன் டைம் கொடுக்குற, அதே மாதிரி கணவன் மனைவி டைம் இப்படி சொல்ற குடும்பங்கள் இங்கேயும் நல்ல சிறப்பாக வாழ்ந்துக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியாது. டைம் கொடுக்காதவங்களுக்கு விஷயம் தெரியாது. இவ்வளோ பார்த்து ஆரம்பத்தில் கல்யாணம் முடிச்ச புதுசுக்கு வருவாங்களே, சாப்பாடு வச்சு பார்க்குறேன். அப்படி கொஞ்சம் கோல் பண்ணி சொல்லி இப்போ சாப்பாடு ஆக்கிட்டு கோல் பண்ணுறது அவர் போட்டு தான் திருக்குறளில் பிடிக்கும் அப்படிக்குமா, அல்லது அந்த பொங்கலை மெல்பாட்டி அவட சுவையை பாலாக்கி இவரை பத்திரிகை பாலாக்கி இது இப்படியான டைம் கொடுக்குறவங்களும் செய்கிறாங்க. அந்த வகையில் அதிகமாக கணவனுடைய வாரத்தில் நாங்கள் மனைவிமாக டைம் கொடுக்கறதுக்கு முக்கியமான சொல்லணும். டைம் கொடுக்குறாங்க. அதே போல அடுத்தது கணவனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறோம், அதே போல மனைவிமார்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. விளங்கணும். அதை விளங்காட்டி வாழலாம். எவட தம்பி எவடதாத்தா, வைஃப்ட தம்பி வைஃப்டதாத்தா, என் உமாவை பற்றி நான் எப்படி நினைக்கிறேனோ வைஃபுக்கு நினைக்க விடணும். வைஃப்ட உமா சுவாமி இல்லாட்டி சப்ஜெக்ட் இல்லை. ஏன் உமா சுவாமி சுவாமி இல்லை தெரியும் அப்படி. அதனால அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்கள கூட பிறந்ததில் வச்சு நாங்கள் விளங்கி இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்து கொஞ்சம் நாங்கள் முயற்சி செஞ்சோம்னா எல்லாம் நல்ல ஒரு வார்த்தைலாம் மாணவத்தெல்லாம் தருவான். கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிச்சுக்கொள்றேன். என்னை திரும்பி பார்க்குறாங்க, டைம் பாஸ் ஆகி போகிறேன்னு சொல்லி நான் இதோடு முடிக்கிறேன். அதாவது நண்பர்கள் சொல்றது கணவனுக்கும் இல்லை மனைவிக்கும் இல்லை. அப்போ லெவலில் வச்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு உள்ள செய்தி எல்லாம் போய் சொல்லுது, வைஃப்ட செய்தி எல்லாம் போய் அவன்கிட்ட சொல்லுது. அவன் நல்லா இன்ட்ரெஸ்டா கேட்கறது கதை. அவன் 4 பேரை சேர்த்து வச்சு அவன் வைஃப் இப்படி ஆண்டான், இவன் வைஃப் இப்படி ஆண்டான். இந்த பொங்கலையும் அப்படித்தான் எங்களோட ஏலா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய எவ்வளோ நாள் விளங்குதில்லை எப்படி சொல்லுது. கூட்டாளிமாரோட ஒரு லெவலில் வச்சுக்கணும். கூட்டாளிமாரோட லெவல் உண்டு. அஹ்பிப் ஹபீபக் அவனம்மா அசா அன் பகீரக யோமம்மா. உங்களோட கூட்டாளித்தனத்தை கூட்டாளியோட அளவோட வச்சுக்கணும். ஏன்னா சில நேரம் அவனோட விரோதி ஆகின்னு சொன்னால் சின்ன ரகசியமெல்லாம் சொல்லி பயந்து ஆக வேண்டி வரும். அதனால கணவன் மனைவிய விஷயம் சொர்ணத்திலுமே சொல்ற விஷயம் இல்லை. அது உமா அப்பட கூட மிச்சம் சொல்லப்படாது. மிச்சம் ரகசியமா வச்சுக்கணும். அதாவது நல்லா குரான் உதாரணம் சொல்லி தெரியுமா, கணவனும் மனைவியும் எப்படின்னா உடுப்பு போல. இந்த உடுப்பை பீசும் பண்ணாங்க, ஊத்தப்பட்டு உள்ள போனாலும் அதான் பார்க்கணும். சரியா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கணவன் மனைவியை பார்த்து நிற்கணும். எந்த குறையும் வந்துடாம பார்த்துட்டே இருக்கணும். 24 மணி நேரம் பார்த்து நிற்கணும். 24 மணி நேரம் உடுப்பீங்க தானே. நாம ஜொப்பக்குள்ள கொடுக்குற மாதிரி வீட்டுல கொடுக்குற மாதிரி யாருமே உடுப்பை கவனிக்காத நேரம் கொண்டு இருக்காங்க. வீட்டுல இருந்தாலும் இருக்கிற கண்ணனை பார்க்கணும், வானத்துல இருந்தாலும் பார்க்கறாங்க, பெண்களும் பார்க்கறீங்க. இது ஏன் அல்லாஹ் ஏன் இது உதாரணம் சொன்னான்?
கண்ணியமானவர்களே, நண்பர்களுக்காக வேண்டி உங்களுடைய கணவனை எழுந்துறவான, அதே போல கணவன்மாராக நீங்க உங்களோட கூட்டாளிமாருக்காக வேண்டி மனைவி எழுந்துறாங்க. இந்த நல்ல வாழ்க்கை வரணும்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்து நிக்காஹ் முடிச்சதுலேருந்து உங்களோட பொறுப்புல தந்திக்கு அன்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா அல்லாஹ் கட்டளை. அங்கிருந்து தக்வாவை கொடுத்து தொழுகையை கொடுத்து அப்படியே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து அந்த உறவுகளோட நாங்கள் சந்தோஷமாக அவன உறவுகளை 2 பேரும் மாறி மாறி விளக்கி அதையும் தாண்டி அதுக்கு அடுத்தது அப்படியே வந்து உண்மையாகவே மனைவியில ஒரு நண்பர்கள் இருக்கிறேன்னு சொன்னால் அதை நாங்கள் விளங்கி வச்சுக்கணும். சில வந்து இப்போ கூட்டாளிமான இடங்களுக்கு போறவாங்க, அவனை கூட்டாளி போறல, இல்லாட்டி அது தேவைன்னு சொல்றேன், அவாய்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை, அவட விஷயங்களை கொஞ்சம் விளங்கி தருது. கண்ணியமானவர்களே, அந்த வகையில நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்களை பெண்களாக நாங்கள் செஞ்சு எங்களோட வாழ்க்கை அமைச்சு கொள்வோம் சொன்னால் இதனுடைய முடிவு குர்ஆன் சொல்றது வந்து இப்படி யார் வாழ்க்கையை சரியாக அமைச்சு கொள்வாங்களோ, அதாவது நிக்கா முடிச்சதுலேருந்து என் பொறுப்புல தெரிஞ்ச மனைவி இதனை பாதுகாத்து நரகத்திற்கு பாதுகாத்து கடைசியாக சொர்க்கம் வரலாற்றை கொண்டு போய் சேரணும்னு சொல்ற வகையில அல்லாஹ்வை பயந்து கணவன் மனைவியை அவங்க நல்லா விளங்கி அவங்களுடைய தேவைகளையும் அவருடைய எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து, அதே போல மனைவி கணவன் கடமைகளையும் சரியாக செஞ்சு கொடுத்து அப்படியே வாழ்ந்து ஒருவன் சென்றால் உலகத்தில் வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையும் சரியான நிம்மதியாகவும் சந்தோஷமாக்கும். எங்களை பார்த்து இந்த பிள்ளைகளும் நாம செய்யறதுதான் செய்யும். அந்த வகையில எங்களோட இந்த பிள்ளைகளும் எங்கள்கிட்ட இது படிக்கணும்னு சொன்னால் என்னோட வாப்பா எப்படித்தான் நீந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியோட கல்யாணம் சொல்லிட்டு அப்படித்தான் நீந்தார். எங்களோட உம்மா எப்படித்தான் நீந்தார், எங்களோட உம்மா பதிலாக படுத்துறது, என்னோட உம்மா மஜ்ருக்கு எழுமாம இருந்தில்லை அப்படின்னு சொல்லி அந்த முறையில் அப்படியே வந்து சுவர்க்கம் வரங்காட்டியும் அப்படியே நாங்கள் போய் சேர்ந்து தேவையோடு இருக்கிற குடும்பங்கள் தான். இங்க நாங்க இதெல்லாம் விட்டுட்டோம், நாங்கள் ஒரு சீரழிஞ்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ முடிக்கிறோம். தலாக்கும் கோபமும் பிரச்சனையும் கூட்டாளிமாக சேர்ந்து பிரச்சனையாகி குடும்பங்கள் கலைஞ்சி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வந்து வீடுகளில் போய் ஒழுங்காக சாப்பிடுற அளவுக்கு பிரச்சனை இங்க. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் இதை கொஞ்சம் கருத்து கேடுவோம். இது பெரிய ஒரு நிகழ்ச்சியாக வச்ச காரணமே இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு. அது வகையில் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கருத்து கேடுவோம். கொஞ்சம் மன்னிக்கிற தன்மை இருக்கும். கணவனை மன்னிங்கோ, மனைவி கணவனை மன்னிங்கோ, பழசிகளை மறந்துடுவோம். கல்யாணம் முடிச்ச புதுசில் நடந்தவங்க இப்பயும் அந்த பழைய ரெக்கார்டை போட்டு செய்யுது. அதுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் சேர்ந்து வாழ பார்த்தா இந்த மனுஷன் இப்படி தூக்கி போட்டுறாரு அப்படின்னு. அதே போல பொம்பளை எழுதுங்க, நீங்களும் உங்களோட வீடுகளில் கொஞ்சம் இந்த விஷயங்களை கருத்து கெடுத்து இந்த பிள்ளைகளெல்லாம் வளர்த்தெடுத்து நாங்கள் சுவர்க்கவனங்களுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் பிள்ளைகள் இது படிக்கணும். இந்த விஷயங்களை கொஞ்சம் கருத்து கெடுங்க இன்ஷா அல்லாஹ். அவர் கருத்து கெடுத்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் என்ன நிகழ்ச்சிகள் வேறையாக இன்னைக்கு ஒரே விஷயம் ஒரே இடத்துல பல தலைப்பில் பேசினாலும் இது தனித்தனி நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் கொண்டு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் எல்லாரும் இந்த விஷயத்தை கொஞ்சம் கத்துக்கிடுவோம். இதுக்கு பிறகு தௌபா செய்வோம். முதலாவது தௌபா, யா அல்லாஹ் நான் இதுக்கு பிறகு என்னுடைய கணவனுக்கு ஒரு சாலிஹான மனைவியாக நான் போன இந்த நிமிஷத்துல நீர்பிடித்து தௌபா முயற்சி செய்வோம். அல்லாஹ் வாசல் திறந்துடுவான். தௌபாவுடைய வாசல் கடைசி வரை திறந்து வச்சுக்கிறேன். கணவனாக இருக்கக்கூடிய நான் இதுக்கு பிறகு எந்த பிழையும் எந்த துரோகமும் என் மனைவி செய்ய மாட்டேன், இறக்கமாக நான் நடந்து கொண்டு நீர் தௌபாவோட சேர்த்து நீர் செய்வோம். அப்ப அல்லாஹ் உண்மையிலே அதனுடைய வாசல்களை திறந்து தருவான். அதே போல ஒற்றுமையாக வாழ பாடுவோம், முன்மாதிரியாக வாழ பாடுவோம், அல்லாஹ் பயந்து வாழுவோம். குடும்பம் செழிப்பைக்கும், குர்ஆனோட வீடாக மாற்றுவோம். குடும்பம் செழிப்பைக்கும். பதினுடைய நேரத்தில் வெளிச்சம் வரக்கூடிய வீடாக மாற்றுவோம். குடும்பம் செழிப்பைக்கும். வீடு இருட்டாகணும்னு சொன்னால் இரவு 12 மணி ஆகிட்டு வெளிச்சமாக இருந்துட்டு 4 மணிக்கு 5 மணிக்கு சூரிய உதயம் காட்டி இருட்டாய்க்கிற வீடுகள், அந்த வீடு வெளிரங்கத்தில் வெளிச்சம் வைத்தால் இரவையில் அது பெரும் இருளில் நரகத்தை நோக்கி போயிருக்கிற வீடுகளாக இருக்கும். அந்த வீடுகளை அதை மாற்றுவோம். இந்த பிள்ளைகள் வந்தால் ஓத படிக்க வரக்குள்ள இந்த நிலைமைகளை செஞ்சு கொடுக்காதனால அது ஓத வந்தாலும் படிக்க வந்தாலும் அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்தா விளங்குது. இது ஒருமான தூக்கம் கிடைக்கல, இந்த வீட்டில் சரியான சூழல் அமைச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்றது எங்களுக்கு நல்லா விளங்குது. அந்த வகையில புதுசாக திருமணம் முடிச்சு வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கடைசியாக ஒரு வேண்டுகோள் சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். நீங்க அனுபவம் இல்லாம இங்க வந்தா குறைஞ்சபட்சம் முடிவுகள் போறதுக்கு முன்னால ஏதாவது பிரச்சனைகள் வரக்குள்ள உங்களோட உமா அப்பாவோட தொடர்பு கொண்டு மாமா மாமியோட பேசி கொஞ்சம் தீவிரப்படாம அவசரப்படாம முடிவுகள் போகாம அல்லது இங்கே உள்ள அனுபவசாலிகளோட ரகசியம் பேசக்கூடிய உலமாக்களோட அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட தொடர்பாகி
இந்த விஷயங்களை செஞ்சு நல்ல ஒரு சாலிகான ஒரு குடும்பமாக, ஒரு கண்குளிர்ச்சியான ஒரு குடும்பமாக வாழ்றதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் எப்போ கல்யாணம் முடிச்சோமோ அன்றையிலிருந்து இதுவரை செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. அதே போன்று இதற்கு பின்னால் இந்த நிமிடத்திலிருந்தே எங்களோட மனைவியோட அல்லது மனைவியான கணவனோட இந்த பிள்ளைகளோட நாங்கள் ஒரு நல்ல குடும்பமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பேசப்பட்ட விஷயங்களை எதையெல்லாம் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام.